ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MDH அப்படிங்கிற ஒரு மசாலா உருவாக்குற கம்பெனியோட ஓனராக இருக்கிற தரம்பால் குலாட்டி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிராண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை பிராண்டோட இன்சைட்ஸோ, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த மாதிரி பிராண்ட் வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவரோட கதையை பார்ப்போம். தரம்பால் குலாட்டி இவர் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 27, 1923 வந்து இவர் வந்து பிறந்திருக்கு. எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சியால்கோட்டுன்னு பஞ்சாபில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இவர் பிறந்திருக்காரு. என்னடா சியால்கோட்டு பஞ்சாபா, இது நான் பார்த்து கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ உள்ள பஞ்சாபில் கிடையாது, முன்னாடி இருந்த பஞ்சாபில். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பாகிஸ்தான் ஏரியாவை சிலதை வந்து மாற்றிட்டாங்க. அதனால் முன்னாடி இருந்த பஞ்சாபில் வந்து அவர் இருந்தார். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த ஆரிய சமாஜ் மூமெண்ட்டுன்னு ஒன்று வந்து நடந்துச்சு இல்லையா, அதிலலாம் இன்வால்வ்டான ஒரு ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. அதுலேருந்து இவர் வந்து பல விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி உண்மையாக இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக எப்படி இருக்கிறது, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி அவர் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. வெரி குட். இவரோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாஷய் சுனி லால் குலாட்டி அப்படிங்கிறது தான் அவரோட அப்பாவோட பேர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை வந்து வச்சிருக்காரு. அந்த கடையில் வந்து மசாலாலாம் வாங்கி விற்கிற வேலை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப ஒரு சின்ன கடை. அந்த கடையோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மகாஷியான் டி ஹட்டி அப்படிங்கிறது தான் அவரோட கடையோட பேர். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதையான ஆளோட ஒரு கடை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் வந்துருக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தரம்பால் வந்து என்ன செய்கிறாருன்னா, இவரோட அப்பாவோட கடைக்கு போகிறாரு. அப்பா வந்து செய்கிற வேலையை வந்து பார்க்குறாரு. அவர் கையால் மசாலா வந்து அரைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அதை மெஷர் பண்ணி பத்திரமா வந்து அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறது, அதுவும் கொடுக்கும்போது இப்போ மிளகாலாம் இருந்தாக்கா என்னடா அப்படியே விறுவிறுங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்துலேயே எப்பயுமே ஒரு ஸ்மைலோடையே தான் அவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கவனிக்கிறார். அது மனசுலேருந்து வரணும். அது போக பார்த்தீங்கன்னா, இவர் கடையே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் எப்போ அந்த கடைக்குள்ளார போனாலும் மசாலா கடை இல்லை. அதனால் அந்த மசாலா வச்சிருக்கிற கடைக்குள்ள நீங்கள் போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த மசாலாவோட வாடை வந்து ஃபுல்லாக அந்த கடை ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். அதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வளர்ந்துருக்காரு. இப்போ இவரோட அகாடமிக் வந்து எப்படி இருக்குது, இவரோட படிப்பு இது அது மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தரம்பால் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாத ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இவரை வந்து ஒரு 5வது வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவரை வந்து படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரோட எனர்ஜி இருக்குது. சின்ன பிள்ளையில வந்து எல்லாருமே துருதுருன்னு இருப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிற ஆள். அந்த இது வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து அவர் ஓகே நான் வெளியில் வரேன்னு சொல்லும் போது இவங்களும் விட்றாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகள்லாம் இவர் வந்து எல்லா விதமான சின்ன சின்ன வேலைகளும் வந்து இவர் பண்ணுறாரு. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பெண்டர் இது பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது இந்த வுட்டை எடுத்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மர வேலை பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோப்பு விற்கிறது, அதுக்கப்புறமேட்டு அத்தர்ன்னு சொல்லுவாங்க, இந்த சென்ட் மாதிரி ரோலான் மாதிரி ஒரு சென்ட்டு வந்து இருக்கும். இல்லைனாக்கா நம்ம எடுத்து அந்த மாதிரி ஒரு சென்ட்டை வந்து விற்கிறதா இருக்கட்டும். அப்புறமேட்டு இந்த ஹார்ட்வேர் சாமான்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விற்கிறதா இருக்கட்டும். இந்த வேலைகள்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோங்கா அப்படின்ட்டு ஒரு இதை வந்து வாங்குறாரு. டோங்கான்னா என்னென்னா, இது வந்து ஹிந்தியில் வந்து குதிரை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை வண்டி வந்து வாங்கி அதை அப்புறமேட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த குதிரை வண்டி ஓட்டுறது வந்து இதெல்லாம் எங்கே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எங்கே பிறந்தாரோ அதே சியால்கோட்டில் தான் அவர் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல. ஆனால் பல விஷயத்த வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. எப்படி ஒரு வேலை செய்கிற ஆளுங்களை வந்து எப்படி நடத்தணும், எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான விஷயம்லாம் தேவை இல்லையா, அந்த பேசிக்கான விஷயம் வந்து அவர் இதுலேருந்து கற்றுக்கிறாரு. ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னாக்க இவர் வந்து இது மாதிரி ஸ்கூல்லேருந்து பாதியிலே 5வது படிக்கும் போது வெளியில் வந்தது வந்து நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி 1923 அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்றார். அந்த டைம் பீரியடுக்கு அது ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனாக்கா அவர் அது படிச்சிருந்தா இன்னும் பெட்டராக அவராட்டி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதுலேயே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. என்னன்னாக்கா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்ப சுதந்திரங்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? அதான் 1947 அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம்.